நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கிழியொழுகும் சீராரும் வதனவென திகழ் வரத கண்டவிதில் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் கரிகனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் இழந்து செலை மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மறைந்த தோழர்களுக்காக ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி. பெயர் நிறைய பேர் சமீபத்தில் முன்னாள் ஒருத்தர், போன வாரம் ஒருத்தர், 4 மாசம் முன்னால நிறைய பேர் சமீபத்தில் மறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி. சோபனா மௌன அஞ்சலி. ஆரம்பிச்சோம். கெட் டுகெதர் பென்ஷனர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கெட் டுகெதர் நடத்தலாம் முடிவு பண்ணி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 வருஷம் ஓடிச்சு. போன வருஷம் கொஞ்சம் தடங்கள், இந்த வருஷம் அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் வரேன்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து இங்கே வந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் நன்றி. இப்போது வாழ்த்துறை வழங்க திரு பிளமென்ராஜ் சார் கூப்பிடுற போது சொல்லும் பொழுது இவ்வளவுதான் நம்ம ஆபீஸ்ல வீரோடும் இடத்தோட வச்சிருக்கு. ஆண்டவனுக்கு நன்றி. அருமையான மேடம் சாந்தி அன்னை காலமாக நம்முடைய சகோதரர் அனைவரும் விரைவாக சகோதரர்களை குறித்து 2 நிமிஷம் மௌனம் காண சொன்னாங்க. சொல்லும் பொழுது கொஞ்சம் எனக்கு ஒரு காரணம் உண்டாக நம்ம எழுது. ஆனாலும் இந்த நல்ல வேலையில அவரை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் நம்ம துறையிலே எவ்வளவு பரிசு அழைப்பதை கொஞ்சம் நேற்றை கூட மேல நடராஜன் பக்கம் இருக்க வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒண்ணு ஆயுசு காலத்துல பெருக பண்ணணும் இல்லையா? அடுத்து இன்னும் நம்ம எதை நோக்கி இருக்கிறோமோ அதை வாக்கு நடைபெற வேண்டும். 3வது குடும்பத்துக்குரிய காரியங்கள் எதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அது நடக்க வேண்டும். 4வது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் இறைவன் கொடுக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு எனக்கும் நிறைவாக கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் என் இறைவனிடத்தில் வேண்டுகிறேன். அதே போல இந்த நாட்களிலும் நான் கேள்விப்பட்டவரை வாட்ஸ்அப்பை பார்க்க மேடம் சாந்தி மோகன்தாஸ் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோடு இணைக்கிற மாதிரி நான் பார்க்குறாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு கொட்டேஷன் பார்க்கும் பொழுது அது உண்மையில அந்த நெட்டில பிரியாம இருக்குது. பியூரோலாம் சொல்றாங்க செல்வகுமார் கையில எழுதுறாரு, யார் எழுதுறான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளவு மத்தியிலையும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கு பாருங்க. அந்த ஒற்றுமை இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லியும்
நமக்கு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எதிர்காலத்தில் ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அதே வாழ்த்து நான் சொல்லுவேன். அடுத்து நான் கடந்த நாட்களில் நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்த போது நம்ம ஒன்று விட்டு சகோதரமாக பழகணும். ஆனால் அந்த சூழ்நிலை இன்று வரைக்கும் மாறாமல் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். நேற்று ஏன் ஒரு ஆலோசனை பார்த்தேன். கண்ணீரை உண்மையிலே கண்ணீர் தண்ணீர் அப்படிப்பட்ட ஆபீஸரை நம்ம பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன அப்படியே ஆச்சு. என்ன சார் உங்க வயசு வந்து 89 தானே? 89 சொல்லுங்க சொன்னாரு. அவங்க சாந்தி பண்ண ஆர்கனைஸ் பண்றாங்க. அடுத்து உலகத்துல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயற்கை எனக்கு ஒரு இந்த நேரத்தில் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது உங்களோட பேரங்களாச்சு பேத்திகளாச்சு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. இந்த அளவில் அந்த இறங்காலும் பார்க்கப்பட வேண்டும். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பேச கேட்டீங்க. என்னுடைய அறிவு கேட்டது வரைக்கும் இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. வாழ்த்துதான் சொல்லும் பொழுது நல்லபடியா வாழ்த்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கெட்டதுல போகாமலே இருக்க முடியாது. வாழ்த்து அது ஒரு வாழ்த்து. அது ஒரு வாழ்த்து. நல்லபடியா இருங்கன்னு ஒரு வாழ்த்து. கெட்டதுல போகாமல் இருக்க முடியாது இவரை காக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அது ஒரு வாழ்த்து தான். கடைசியா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதை போல தெரியாம எதிர்கால வாழ்க்கை சுபிட்சமும் நல்ல நிறைவும் சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் பெற்று எல்லோரும் எவ்வளவு வாழ்க்கை என்று சொல்லி இன்னும் ஒரு நாட்களில் அடிக்கடி 2 பேரும் மோகன்ராஜும் மேடம் சாந்தி ரொம்ப ஊக்கமாக செயல் பண்றாங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறது மேடம் சாந்தி டைம்ல நீ கூப்பிட வரமாட்டீங்க. நம்பர் 1 விழாவுக்கு தெரியும் சர்ச் ஆக்டிவிட்டிஸ். அதனால இந்த வார்த்தைகளை முடிச்சுக்கிறேன். திருமண சந்தைக்காக பேச போறாங்க. நல்லா பேசுவாங்க. இப்போ பேசுறாங்க. அரசியல் காலையில பேச போறோம். ஆன்லைன் நடந்தாங்க பேசுறதே அமைதியா இருந்தாதான் அவர் பேசுறதை கேட்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். நான் வந்து கலந்துரையாட கொடுத்துட்டு பேசுனதை பத்தி மட்டும் பேசுறேன் சார். வணக்கம். குணசாகத்துல தொழிலாளர் சாதனை அலுவலர் சங்கம் மீட்டிங் நடந்தது. அது மலைச்சாமி காமிக்காரு அவர்கள் கண்டுதான் தெரியும். அவர் என்ன சொன்னாரு, புது ரத்தமும் உள்ள சேர்ந்தாதான் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இயக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவங்க பேசினாங்க, நாலாவது ப்ரொமோஷன் சொன்னா நாம எங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அது மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அதான் வந்து பேசுறேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பேசுறோம், நமக்கு என்னென்ன நடந்தது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. இப்பவுமே என் பேரை வந்து திருப்பர சுந்தரின்னு கூப்பிடாம எட்டும் கூப்பிட்டா நான் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 3 வீக்கு பிரிச்ச போது என்ன ரேஷன் ஸ்விங்ல போடுறேன்னு மேனன் சார் சொன்னார். பட் எனக்கு அது என்னன்னே தெரியாதுன்னா
HNSSல நான் 10 வருஷம் இருந்தேன். ஸோ திரும்ப சுந்தரினா நான் திரும்ப மாட்டேன், 2 ரூபா டக்குனு திரும்பி பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ்டாக வேலை பார்க்கணும். ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அப்போ நிஜமாவே இருந்தது. ஆஃபீஸர்ஸ் மூவ் பண்ணும்போது ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான ரெஸ்பெக்டும் கொடுத்தோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் நிறைய இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அப்போ வேலை இதை விட நல்லா நடந்ததுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்தோம். யாருக்கும் ஒருத்தர் மேல ஒரு அனாவசியமா கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா போனீங்கன்னா எங்க போனாலும் நமக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு இன்ச் கூட கிடையாது, ஒரு single% கூட ரெஸ்பெக்ட் கிடையாது. நீங்க ஒண்ணும் தானே பிபிஓ ஆபீஸ்ல போய் ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க, ஏதாவது ஒண்ணு இது பண்ணல இதை காணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ரொம்ப தூரம் எடுத்து வரணுமா ஒரு என்ட்ரி போட்டுருங்க. நாங்களாம் மொத்தம் இந்த ஆபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்கோம், நாங்களும் இது இப்போ ஒரு வழக்கம் நாமளும் இந்த ஆபீஸ்ல கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தவங்களா அதை பத்தி இப்ப கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் எங்களால முடியாது, கம்ப்ளீட்டா இப்போ உட்காருங்க, சர்வர் டவுன் ஆயிடுச்சு, நீங்க வந்து சர்வர் பண்ண முடியுமா பாருங்க, எங்களால தான் இப்போத்தி நடக்குது. ஆனா நம்மளுக்குலாம் அப்ப அப்படிலாம் பேச தெரியாது. காரணம் என்னன்னா நம்ம ஆபீஸாவும் நினைச்சோம், அதே சமயத்துல ஃபேமிலி மாதிரியும் நடந்தது. உண்மை அப்பதான் நடந்தது. ராஜாராம் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் நமக்கு என்னன்னா அன்னைக்கு மினிஸ்டர் வேற வந்திருந்தார் அந்த மீட்டிங்ல. சோ மினிஸ்டர் வந்திருந்தப்போ பேசி முடிச்ச உடனே மற்றவங்க பேசக்கூடாதுங்கிறது தெரியும் இருந்தாலுமே அவர் அப்படி சொன்ன உடனே என்னமோ நம்மலாம் சர்வீஸ்குள்ள வரும்போதே 58 வயசுல வந்த மாதிரி சொன்ன மாதிரி தோணினதுனால எனக்கு ஒரு வேகம் அப்படி சொல்லிட்டாரு, நம்ம மட்டும் வேலை பார்க்க மாட்டோம் நம்ம எல்லாரும் அப்படின்ட்டு. அப்போ ஜெயமணி சார், ஜெயசிங்கர், ரமணி சார் இவங்கெல்லாம் நின்றுருந்தாங்க. கேடி ராஜன் சார் எஸ்பெஷலி. நான் ஒரே ஒரு 2 நிமிஷம் நான் பேச போனேன், ஆனா அது பேசக்கூடாதுன்னு தெரியும், ஏன்னா மினிஸ்டர் வந்திருக்காரு. அதனால அப்போ நான் சொன்னோம்னா உடனே சொன்னாங்க கேடி ராஜன் சார் கண்டிப்பா அவங்க பேசட்டும். அப்பதான் நான் சொன்னேன், அதாவது நம்ம தான் முதலே வயசாகி வந்த மாதிரி நினைச்சிட்டு யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய வரணும். ஏன்னா நம்ம ப்ரமோஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தோம், சரியான ப்ரமோஷன்ஸ் யாருக்குமே கிடைக்கலன்றது ஒரு பெரிய விஷயமா அதை நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தோம். அந்த மினிஸ்டர் வர்றதுனால அதில் எப்படியாவது ஒரு டிமாண்ட் அதை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை கட்டுற மாதிரி அவர் பேசுறதுனால நான் பேசினேன். ஆனா அது ஒரு கான்சிக்வன்ஸ், மறுநாள் மார்னிங் ஆஃபீஸ்குள்ள நுழைஞ்ச உடனே கமிஷனர் தெரியும், கமிஷனர் வருவோம் சொல்லி கூப்பிட்டு இப்படி பேசலாம் இன்டிகசி கிடையாது, ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு, மினிஸ்டர் வந்து பேசலாமா அப்படி நான் சொன்னேன். சார் எங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மினிஸ்டரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிடைக்காது, நாங்க போய் மினிஸ்டர்கிட்ட பேச முடியாது. இது மாதிரி வரும்போது சொன்னா எங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கணும் மட்டும் தான் சார் பேசினேன், வேற ஒரு விஷயம் இல்லைன்னு. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க, எனக்கு ஏதோ ஒரு ஆபீஸ்ல போட்டு டிரான்ஸ்பர் ஆர்டர் கையில கொடுத்தாங்க, கமிஷனர் ஆபீஸ்லயே இருக்கக்கூடாதுன்னு. ஆனா ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் வேற ஏதோ காரணத்தினால அதை டிரான்ஸ்பர் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் ஆக்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அங்க போட்டாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்களும் அவர்கிட்ட பேஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்டயே அதே மலைச்சாமி சாருக்கு பிஎஸ் ஆக்டுக்கு அவருக்கு டைரக்டா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அவர் பக்கத்திலே உட்காந்து அவர் சொல்லி அவர் கண்டக்ட் பண்ணிடுவார் என்கொயரியெல்லாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் போடணும், அவருடைய திருப்பூர் சுந்தரின்னு விட மாட்டாரு, சௌந்தரி சௌந்தரி நீங்களே அதை போட்டுருங்க அப்படின்றாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணி அவருக்கு பேர் வாங்கினோம் நமக்கும். ஸோ அது மாதிரி சில மெமரிஸ் எல்லாம் நம்ம நிறைய அந்த மெமரிஸ் பார்த்தா இப்ப நம்ம ரிட்டையர் ஆன மாதிரி எஸ்பெஷலி இது மாதிரி சம்பவத்துல வந்து நம்ம எல்லாரும் தொட்ட பார்க்கும்போது அந்த பழசெல்லாம் ஞாபகம் வரும்போது பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்காகவே இந்த ஒன்ஸ் இன் இயர் ஒன்ஸ் இன் 6 months தான் மாத்தினா கூட நல்லா இருக்கும். ஆனா வரணும், நம்ம தான் வரணும். அதுதானே, அது ரொம்ப அருமையா இருக்கு. அதையும் படம் சொல்றதுனால சொல்லிடும். எனக்கு ராமச்சந்திரன் சார் ஸ்பெஷல் பிசியெல்லாம் இருக்கும்போது அவர் சாதாரணவே ஸ்பீக்கர் போட்டாலே என்ன அர்த்தம்னா ஆபீசர்ஸ் சில ஆபீசர்ஸ் போட்டா நம்மளை கூப்பிட்டு ஏதாவது டோஸ் கொடுக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும். அதுதான் அந்த ஸ்பீக் இல்லைன்னா கமிஷனரும் சார் இருந்தப்ப எப்படின்னா இன்னைக்கு
அசிஸ்டன்ட் கையெழுத்துந்தா அதே நாளே சூப்பர் பார்ப்பாங்க. அதே தேதியில கரெக்டா உள்ள அந்த ஆபீசர்ஸ் போய் கடைசியில் போகணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி ஒரு சர்க்குலர் இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாவன் ஏன்னா அவங்க ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் ஸ்பீக் போட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அது யார்கிட்ட சூப்பர் தலையில வந்து விழுந்துடும். அத்தனையுமே அன்னைக்கு தான் பண்ணணும். அது மாதிரி ஒரு பீரியட்ல நான் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்ட் ஒரு பக்கம் எழுத்து 10 ஸ்பீட் 4:50 நானா 5 மணியானா ஓடிடுறேன். வீட்டில் பல குடும்பம் இருக்கு. 4:50க்கு 10 ஃபைல் எனக்கு எப்படி போய் ஸ்பீட் பண்றது அவர்கிட்ட? அவ்வளவுதான். அவரோட ஓயே வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன் மருந்து உள்ளன அப்பா 10 ஃபைல் வந்து கடந்துச்சு. என்ன செய்ய யாரும் இல்லாத போது எனக்கு சொல்லு, நான் வந்து சார்கிட்ட 10 ஃபைல் நான் பேசிக்கிறேன் முதல்ல பேசணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் நினைச்சிருந்தேன். மேடம் சீக்கிரம் வாங்க, ஒத்தமே இல்லை அப்படின்னு. நான் 10 ஃபைல் எடுத்துட்டு உள்ள போறேன். ரூம் காலியா இருக்கு. ஸ்பெஷல் டிசிஷன் வந்தேன். என்னப்பா ஒத்தரை இல்லை, நீங்க வேற ஒத்தரை இல்லாத போது என்னப்பா ஒத்தரை இல்லாத போது இந்த 10 ஃபைல் யாருக்கு ஸ்பெஷல் டிசிஷன் பக்கத்துல யாரும் இல்லாத போது சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு முன்னால நான் பேசிட்டு பக்கத்துல விஷயம் யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் பேசணும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கதையை எடுத்து நம்ம அதை வாங்கிட்டோம். ஸோ அதுக்காக சொன்னா அவர் சொன்னாருன்னா சோழனா சொல்லுங்க இன்னைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்சி சார் வந்து ஸ்பெஷல் டிசியர். அவருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஒரு மாதிரி யாரு ஆபீசர்ஸ்க்கு போவோம். 1000 டென்ஷன் இருக்கும்போது நான் சூப்பர் கூப்பிட்டு திருவசூர் போனேன். சுந்தரி அந்த ஸ்பெஷல் ரிசர்வ் அந்த கோபால் அந்த விஷயத்தை கொஞ்ச நேரம் சொல்றேன். அதை சொன்னா அவர் சிரிச்சுப்பாங்க. அவருக்கு ஒரு சிரிச்சு வருது. எப்படி இருந்தது உனக்கு சார் சொன்னாங்க சார். நான் பக்கத்து பள்ளியில டிஸ்போஸ் பண்ண போறோம்னு நினைச்சு நான் போனா சார் இன்னும் கோபால்னாலே எனக்கு அவரோட நான் பட்ட கஷ்டம் ஒரே சிரிப்பு தான் சொல்றேன். ஸோ அது மாதிரி நமக்கு நிறைய நகைச்சுவையும் நடந்திருக்கு, நிறைய கஷ்டமா நடந்திருக்கு. இப்ப எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஆனா இப்ப ஜாலியா இருக்கும். நிறைய கொடுத்த உடனே கேட்டா எப்படி இருக்கீங்க ஜெயமணி சாரம் கேட்டா சார் சார் நான் சூப்பரா இருக்கு. சூப்பர் வந்து இவ்வளவு சத்தமா சதுமையா ஏன்னா போகிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் போட்டாச்சு. இனிமே கொண்டு நான் ஜாலியா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறோம். அது மாதிரி ஜாலியா தான் இருக்கும். வயசுனால கொஞ்சம் 1-2 சில சிரமங்கள் இருக்கு. 70 years இருந்தீங்க 50 தான் இருக்கத்தோட எல்லாருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருந்தோம். நம்ம எந்த பீரியட்ல நம்ம ஒர்க் பண்ண எல்லா ஆபீசர்ஸும் நமக்கு ஆகுங்க. அதே மாதிரி அந்த நினைவுகள் பூராமே பொக்கிஷங்கள் நம்ம நினைச்சோம்னா எழுத முடிஞ்சா ஒவ்வொன்றா எழுதணும்னா நிறைய எழுதலாம். அவ்வளவு சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நினைச்சது இப்போ மாதிரி என்னைக்கு சந்தோஷமா எல்லாருக்கும் வணக்கம். பெரும்பாலானதோட நான் கொஞ்சம் வயசு கம்மி தான். சரி இருந்தாலும் என்னோட பகிர்ந்துக்கணுன்றதுக்கு நானும் இதை பற்றி பேசலாம் இருந்தேன். சரி, நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ரொம்ப வருஷம் இருந்தேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது கான்சர்ஸ் போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். இதுல என்ன சொன்னாலும் அது அசன்பிளிங்கா இருக்குமோ அப்படின்னு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்னும் பல கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. என்னன்னா சீனியாரிட்டி என்னன்னா யாருக்காவது ரூலை வந்து இன்டர்பிரட் பண்றது அப்படி இன்டர்பிரட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓடிட்டு இருக்கு. இதனால நிறைய பேருக்கு ப்ரொமோஷனே வராம இருக்கு. நான் ஜீவன்ல அசிஸ்டண்டா இருக்கும்போது நான் அசிஸ்டண்ட் தான் இருக்கும்போதே என்ன பண்ணோம், மொத்தமா இதுல டிரான்ஸ்பிக்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மெயினா அந்த கான்டெக்ட் பண்றது ரொட்டேஷன் அண்ட் ரேஷியோ 4:1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ரூல்லாம் சொல்லாமான்னு தெரியல. இந்த ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து டு பி ரிசர்வ் டு பி ஃபில் பை டெவலப்மெண்ட், பேலன்ஸ் வேகன்சி வந்து டு பி ஃபில் பை ப்ரமோஷன் அப்படின்னு இருக்கும். இதை எப்படி டெவலப்மெண்ட் ஃபில் பண்ணோம்னா இப்போ அந்த வேகன்சி அப்படியே வச்சிருக்கணும், டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் இறக்கிக்கணும். அந்த வேகன்சி வரும்போது இவங்க வந்து சப்போஸ் அப்பாயிண்ட் ஆகணும்னா எந்த வேகன்சி இருக்கிறோமோ அந்த ஏர் கொண்டு போகணும் அப்படின்னு தான் மெயின் கண்டிஷன். இன்னும் போயிட்டு இருக்கு. இது மாதிரி தான் இப்போ எல்லோ கலர்ல போயிட்டு ஏசியை போட முடியாமல் இருக்கு.
எக்ஸாக்டா சொன்னேன் உங்களுக்கு ரேஷியோ படி உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்லி ஃபார் அரைவிங் வேகன்சி ஃபார் டெவலப்மெண்ட் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் இந்த மெத்தடோட நேர்த்திட்டு பேலன்ஸ் சீனியாரிட்டின்றது ஆஸ் பர் ஜெனரல் ரூல்லே கொடுத்துருக்கு. எதாவது சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஆஸ் பர் அந்த சீனியாரிட்டி எப்படி வராங்க, இதை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு இதுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டா ஒரு ஃபுல்லா ரூலே அமெண்ட் பண்ணி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி டைப் பண்ணி எடுத்து போய் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு வேலையிலே எடுத்து பண்ணி கொடுக்குறேன் ஒரே நாள். இப்படிதான் நடந்திருக்கு. திரும்பியும் அதுக்கப்புறம் கேஸ் நடந்துட்டு அது டிபார்ட்மெண்ட் தலையிட்டு அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பண்ண சொல்லணும். இப்போ ஏபி பாஸ் பண்ணாங்க கேஸ் இது இந்த விஷயத்தை இன்னொன்று சொல்லணும். கேஸ் வந்து பல நாள் நடந்தது போய் AS6 வந்து மிஸ்டர் நடராஜன் இருந்தார். ஒவ்வொரு வாட்டி கேஸ் நடந்தாலும் கூட வந்து நிற்பார். அங்க ஜிபி ஆஃபீஸ்ல பாக்குறது, செய்யறது, ஃபாலோ பண்றது, ஒவ்வொரு வாட்டி கூட இருந்து நான் கிளம்புற இருந்து அதுக்கப்புறம் போவார். அது மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அந்த இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நிச்சயமா அவ்வளவு சீக்கிரம் கேஸ் கொண்டு வந்து நடந்திருக்குமா இல்ல ஜிபி பார்த்து வேலையை முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த நேரத்தில் அவரோட சேவை வந்து நான் நினைவு போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு என்ன நீங்க நினைச்சேன் ஆல்மோஸ்ட் போறப்பெல்லாம் கூட வருவார், கூட ஜெயபால் வருவாரு, நான் போவோம், இந்த 3 பேர் தான் போவோம். போயிட்டு அங்க ஜிபி பார்க்கறது, பேசுறது எல்லாமே பண்ணிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. இந்த ஃபைல் மூவ் பண்றது, எடுத்து வைக்கிறது, கட்டு கொடுக்கறது, காப்பீஸ் கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவரே பண்ணிட்டு அது மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த ஏபியில ஒரு வேலைக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு யார் பிடிக்கும் தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஜீவோ வந்தது, டிபார்ட்மெண்ட்கே தெரியல. இதை போயிட்டு ப்ரீவியஸ் டேட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது சரியா வருமா அப்படின்றது என்னோட இன்டென்ஷன். ஏன்னா நம்மளே தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க உங்களுக்கு ரூல் ஃபாலோ பண்ண ரூல் படி நீங்க பாஸ் பண்ணலன்னு சொல்றது சரியா வருமா அப்படின்ற தொழில தான் கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் டிஃபரெண்ட் ரூல் என்னவோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அது படி ஒரு ஆசை வந்தது. வந்துட்டு ஒரு ஜியோவோட அந்த ஆரோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு அடிஷன் முதலே கிடைச்ச உடனே ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டாரு. பாஸ்போர்ட் படிச்சா எப்படி போகணும் அப்படின்னு, இப்படி போகணும் சார் அப்படின்னு சொல்லுங்க. நீ உஷ்டத்துலாம் போன வேலை வச்சுக்கிற, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க், நீ உஷ்டத்துக்கு போயிட்டு அப்புறம் நாடு என்ன முடிக்குமா அப்படின்னு. சார் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, இப்படி போடணுமா அப்படி போடணும் எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். அட்வான்ஸ் சார் சின்ன லிஸ்ட் இப்படி போட்டா இப்படி வரணும், இல்லை சப்போஸ் அவர் சொல்றது போட்டா இப்படி வரணும், எல்லாமே போட்டு வச்சேன். நீங்க எப்படி சொல்றீங்க போட்டு கொடுத்தேன் எடுத்துங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சு பார்த்து அவருக்கே நாம நீ சொல்ல கரெக்டாக சரி சார் தேங்க்ஸ் சார். அதுதான் இன்னொரு கேஸ் பத்தி கேஸ் நடக்கும்போது ஒரு டிஸ்கோஸ் பண்றாங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு புல்லட் பாயிண்ட போடணும், எல்லாம் ஷார்ட்டா போட்டு என்ன சொல்லணும் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா கண்டினியூ இருக்காது புதிய போட்டு கொடுத்தோடனே ஏன் இது மாதிரி வளமுடன் சொல்லுங்க ஷார்ட்டா போடணும். இது மாதிரி தான் எப்படி கொடுக்குறது பேசுறது பிசி வாங்க ஒரு லைன் படிக்கல திருப்பி இதே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் ஒர்க் பண்ணதுக்கான என்ன சொல்றது வாய்ப்பு. நம்ம என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் வாழ்றது அவ்வளவுதான். காலையில ஒரு 10 மணி ஆகுதுன்னா 9 மணிக்கு போனாதான் வேலையே நடக்காம இருக்கும். 10 மணிக்கு போனா வேலையே நடக்காது, வேலையே பிடிக்காது, பேசுறதுக்கு புரியாது. அந்த மாதிரி இருந்தது காலம். இப்போ வந்து ஆளுங்க உட்காரத்துக்கு ஆள் கிடையாது, வருமானம் தானே கமிஷன் போட்டா ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியான்னு நினைக்கிற காலம் இது. யாருமே வந்து மிஸ்ஸும் பண்றது எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. நன்றி. நிறைய பாயிண்ட் பண்ணிக்கிறோம். ராஜாராம் பற்றி சொல்லணும்னா அவரு ஈட்டு ஆகும்போது அவரே அடிச்சிடுவார். சீனியர் மினிஸ்டர்லாம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாரு. உடனே முடிச்சு அடிச்சு முடிச்சிடுவாரு. மேடம் திருநெல்வேலி மேடம் 6 மாசத்துக்கு ஒரு நடத்தினாலும் நல்லா சொன்னாங்க. 3 வருஷத்துக்கு ஆளை கூப்பிட்டு நாங்க வந்து எவ்வளவு கொண்டு போடுறோம். நாங்க 2 பேரும் 6 மாசம்ன்றது நடத்தினா நல்லா இருக்கும். இப்போ 1 வருஷத்துக்கு 3 வருஷம் நடத்தல.
2வது வருஷம் 24 அப்புறம் இப்பதான் நடத்துறோம். இதுக்கே பாருங்க எவ்வளோ பேர் சொன்னாங்க, 60 பேர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, நாங்க 10 பேருக்கோட இந்த தடவை நடத்தணும் முடிவு பண்ணோம். அதனால தான் பண்ணிடுவோம். அடுத்து மிஸ்டர் இருதயசாமி நுழையும் போதே வாங்க சார் வணக்கம்ங்க. அவருங்க நான் நகைக்கடை வந்துட்டு பயமா இருக்குது அப்படின்னாரு. எதுக்குன்னா வாங்க நீ வெல்கம் பண்ணீங்கல்ல, அதனால அந்த நகைக்கடைக்கு தான் அவர் சொல்லுவாங்க அப்படின்னாரு. நன்றி மிஸ்டர் இருதயசாமி. அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம். எனக்கு முன்னால் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்தோர் அனைவருக்கும், எனக்கு பின்னால் பணியில் ஓய்வு பெற்ற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த தொழிலாளர் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றதை நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல நினைச்சு பார்க்குறேன். இதுக்கு முன்னால் நான் சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து டெப்டேஷன் மாதிரி இங்கே கொடுத்தாங்க. இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் போறீங்களா, இல்லை ஒரு சர்வேல இருக்கிறீங்களா அப்படின்னாங்க. இந்த சர்வேல 8 வருஷம் வேலை செஞ்சது போதும். அப்போ கன்சால்டேட் போயிட்டு இருந்தேன். சரி, தொழிலாளர் துறைன்னு ஒரு துறை இருக்கு, அதுக்கு போங்க அப்படின்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு முதல்ல நாமக்கல்ல தான் எனக்கு போட்டாங்க. நாமக்கல் போட்டால் எனக்கு புரியல. சென்னையிலே சர்வே டிபார்ட்மெண்ட் 8 வருஷம் வேலை செஞ்சதுனால சேலம் அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரியல. உடனே எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு கேட்டேன். போட்ட ஒரே வார்த்தை எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அவங்க இல்லை, நாங்கள் 10 வருஷமா இங்கே இருக்கிற எனக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டால் தர மாட்டேங்குது. நீ போன மாதம் தான் வந்து உடனே எனக்கு சார் தான் எனக்கு வந்து சார் சேதுமாதன் சார் தான் எனக்கு எஸ்ஐ. நான் ஜூனியர் எஸ்ஐ தான் அங்கே ஒர்க் பண்ணேன். நல்ல எனக்கு அக்கம்படி கொடுத்தாரு. இங்கே சென்னைக்கு வந்தவுடனே எங்கோ உலகத்தில் ராஜ அப்போ சூப்பரண்டா இருந்தாரு. அவருக்கு 4 நாள் தான் ஒர்க் பண்ணேன். உடனே நீ இப்போ கமிஷனர் ஆஃபீஸுக்கு போ, என் செக்ஷன்ல உடனே வேணும், ஒரு மேடம் லீவ்ல போறாங்க, உடனே அங்கே போறாங்க. 4 நாள் தான் இருந்தேன். வெள்ளி சனி வியாழக்கிழமை வந்தேன். அடுத்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு மாசம் இருந்தேன் நான் நாமக்கல்ல. உடனே இங்கே 4 நாள் தான், 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். உடனே கமிஷனர் ஆஃபீஸில் வச்சுட்டாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் என் செக்ஷன்ல L3 கான்ஃபிகேஷன் போடுவாங்கல்ல, அதுல சார் அதுல இருந்தாரு, பிரகாஷ் சார் அதுல இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஒரு டெரர் இவரு அப்புறம் அவர் வந்து கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு நடக்கிறதுனால நீங்க கம்ப்யூட்டர் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த சமயத்துல நான் ஜூனியர் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரு ஜூனியர் மோஸ்ட் ஜேசியில் கூப்பிடுறாங்க. நானும் போனேன். அங்க போனேன்னு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எஸ்எஸ் சார் படிச்சிருக்கிறேன். நீங்க கம்ப்யூட்டருக்கு போய் ஒர்க் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் கத்துங்க சார் அப்படின்னா என்னன்னு தெரியாது சார். இல்ல நீங்க கம்ப்யூட்டர் போகணும் அப்படின்னா அங்க போன எனக்கு ஒரு 3000 rupees ஸ்டைஃபண்ட் கொடுத்து இங்க துரைசாமி சபையர் பக்கத்துல இருக்க லட்சுமி சிஸ்டம்க்கு அங்கே கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு என்னை அனுப்பிச்சாங்க. என்னைய ஃபாலோ பண்ணதுக்கு திரிபுரம் சுந்தரி மேடத்தை அவங்க சூப்பரண்டா என்னைய ஃபாலோ பண்ணி ஃபாலோ அனுப்பிச்சாங்க. ஸோ 3 மாசம் 4 மாசம் முடிக்க வேண்டியத 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா போட்ட 2வது மாசத்துலயே எனக்கு பவானி சாகர் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அப்பா தப்பிச்சடா அப்படின்ட்டு ஜேசிஎல் போய் கேட்டா இதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங். கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது. அப்போ ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். அது கத்துக்கிட்ட பின்னால்தான் உடனே என் செக்ஷன்ல அந்த அப்ரகாம் சார் இன்னைக்கு என்னென்ன நடக்குது ஏவோ வெயிட் மெஷர்ல அதெல்லாம் நீ கம்ப்யூட்டர் பண்ணும் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணி வச்சேன். ஸோ நாளைக்கு கமிஷனர் வராரு, அவருக்கு இதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அன்னைக்கு பார்த்து கரெக்டா பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கமிஷனருக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு. அன்னைக்கு பார்த்து ஒரு டெத்து, அதனால வர முடியல. அவருக்கு வந்து நான் தப்பிச்சேன். அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு
வெயிட்ஸர் மெஷர்ல வி செக்ஷன்ல இருந்த நான் ஜெயராம் சாருக்கு அடுத்தது ஒரு நாள் தண்ணி குடிக்க போனேன். ரொம்ப தாகமா இருந்தது. அப்போ வயசான ஒருத்தர் வந்து சார் தண்ணி கொஞ்சம் கிடைக்குமான்னாரு. சரி பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அப்போ எனக்கு ஃபீல் என்னன்னா அந்த மே மாசம் நடக்கும்போது அந்த கேஸுக்காக எல்லாம் வருவாங்க. 3வது 5வது மாடி 6வது மாடி எல்லாம் கேஸுக்காக, செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் கேஸுக்காக வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நான் ஒரு டம்ளர் தான் தண்ணி வச்சிருந்தேன். அது குடிக்க போது வயசானவர் சார் தண்ணி தான் கொடுங்கன்னாரு. உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா இவ்வளவு பேர் இந்த பில்டிங் வர்றாங்க, தண்ணியே இல்லையே குடிக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே நான் தேசிய அவர் நேரா நான் போயிட்டேன். அவர் உள்ள போறதுக்கு எனக்கு பயம். ஆனா இந்த விஷயத்துக்காக சார் ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு சாங்ஷன் பண்ணீங்கன்னா நான் என்ன கையில் இருந்தா கொடுக்குறேன், கவர்மெண்ட்ல கொடுத்தாதான் கொடுக்க முடியும் சார். இந்த மாதிரி சொல்லிச்சு எவ்வளவு பேர் தண்ணி குடிக்க முடியாத இருக்கு, தாகமா இருக்கிற வயசான வர்றாங்க. அதனால தண்ணி குடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னாரு. உடனே பட்ஜெட் பண்ணாங்க பி செக்ஷன்ல என்னென்ன பட்ஜெட் உங்களுக்கு என்ன தேவை போடுங்க அப்படின்னா அப்புறம் நானா எனக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு ஒரு பட்ஜெட் போட்டேன். ஒரு மிஷினுக்கு இவ்வளவு ஆகுது, 5 ஃப்ளோருக்கு ஒரு மிஷின் வச்சு இவ்வளவு ஆகுது பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணாமலே தெரியல. 5 ஃப்ளோருக்கும் ஒவ்வொருக்கும் 2 வாட்டர் அக்வா வாட்டர் வச்சாங்க. அப்ப எனக்கு ரொம்ப நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வந்ததுனால ஒரு நல்ல வேலை செஞ்சோம், எல்லாருக்கும் திருப்தியா இருக்கிற மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. 2வது இந்த 20 வருஷம் ஒர்க் பண்ணேன். 20 வருஷமும் எனக்கு அந்த 2வது மாடி 5வது மாடி 6வது மாடி இதேதான் ரொட்டேஷன் ஆகணும் இல்லையா. வேற எங்கேயும் நான் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல, கடவுள் புரியல. ஸோ நம்ம செஞ்ச வேலையா இல்லை நம்ம பெரியவங்க செஞ்ச புரியுமா தெரியல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்படிலாம் மாத்துறாங்க. எனக்கு அந்த சிச்சுவேஷன் கிடைக்கல. ஸோ 2வது இந்த பி செக்ஷன்ல நான் இருக்கும்போது இந்த ஸ்டேஷனரி எல்லாம் கொடுத்தேன். நான் சில சமயத்தில் ரொம்ப ரைட் எல்லாம் வந்து கேட்பாங்க, சில சமயத்தில் கண்டென்ட் தான் இருக்குது திங்ஸ் எல்லாம் ஸ்டேஷன். அப்ப இப்பதான் நினைச்சு பாக்குறேன் நம்ம திங்ஸ் மாதிரி கொடுத்துமே கவர்மெண்ட் சொல்லிட்டாச்சு அப்படின்ட்டு. அது ஒரு சந்தோஷம். பழைய நினைவுகள் பார்க்கிறேன். ஸோ மறுபடியும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் திரும்பி ஒரு சேர பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்து நண்பர்கள் குடும்பத்து உறவினர்கள் பார்க்குற மாதிரி தான் பார்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்கல, எனக்கு முன்னால வேலை செஞ்சாலும் பார்க்கல, குடும்பத்து உறவினர்கள் பார்க்குற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் நல்லா இருக்கும். 2வது வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான நல்ல விஷயம்லாம் போடுறீங்க, ஒரு நல்ல சமாச்சாரம் ஒரு இறந்ததுனால நல்லா போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டெய்லி நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் இருந்ததை பத்தி டெய்லி திங்க் பண்ணிட்டே இருக்கேன். முகத்தை பார்க்காட்டியும் கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒரு இதுக்கு மோகன்ராஜுக்கும் சாந்தி மேடத்துக்கும் என்னுடைய நன்றி. சார் நாககுமார் சார் வாங்க சார். வணக்கம் சார். சேதுமாதன் சார் யாருமே செல்வம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். திரிபுர சுந்தரி மேடம், ஃபிலமின் சார். நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணல. இதுக்கு முன்னாடி கமிஷனர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஜேசிஎல் எம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசிஎல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய அப்பாயின்மெண்ட் வந்து நான் ஃபேக்ட்ரியில் ஓஏவா 86 அப்பாயின்மெண்ட். நான் 94 டிஎல் ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃபீஸில் டிசிஎல் ஆஃபீஸில் ஐஎல் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸாக ஏஎல் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகும்போது டில்ஸில் மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். சார் சொன்ன மாதிரி வி செக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து பார்க்க போகிறல பார்ப்பேன். யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து
ப்ரெஸ்ல வந்து நான் பவானி சார் போயிருந்தப்போ ட்ரைனிங் மெட் அங்கே இருந்தா. அவர் இப்போ வந்து ஒரு ஏடியா ரிட்டையர் ஆகிட்டாப்ல. அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதனால நம்ம என்ன கேட்குறோமோ எனக்கு மட்டும் அப்படியே கொடுத்துருவாங்க. மற்றவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது 100 கேட்டால் 50 தான் தருவாங்க. ஆனால் நான் போய் உட்காந்து அடம் பிடிச்சி கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். வி செக்ஷனில் ஒரு 4 வருஷம் இருந்தேன். என்ன நான் இருக்கேன்னாக்கா வந்துடுவாங்க, அந்த இது போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. போட்டு வந்து சில்வர் காப்பில் கொடுத்துருவாப்பில் வருவாங்க. அதே மாதிரி நானும் போட்டு அனுப்பிச்சிடுவேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, காலார நடங்க, மனதார பேசுங்க, வாயார சிரிங்க, வயிறார சாப்பிடுங்க, கண்ணார உறங்க. வேற எதுவுமே வேணாம். இதை யாரை பத்தியும் நம்ம வந்து நான் எல்லாம் கேள்விப்படும் போது நம்ம உங்க டைம்ல கோல்டன் டைம், அதாவது அரசியல்ல சொல்லுவாங்க காமராஜர் பீரியட் வந்து கோல்டன் டைம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர். நான் வந்து துறையில கேள்விப்பட்டு வந்து சேது மாதவன் சார், ராஜாராம் சார், நீங்கெல்லாம் இருக்கும்போது தான் கோல்டன் டைம். இப்ப இருக்கிறது வந்து மேடம் சொன்னாங்க எங்க போனாலும் மரியாதை இல்லைன்னு. அது நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இருக்குது. நம்ம போய் எதுனா கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க, தேடி எடுத்துக்கங்க சார்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்ப போனோம்னா நம்ம யாருன்னே தெரியாது போனாக்கா. அந்த மாதிரிலாம் இப்ப ஆயிப்போச்சு. எல்லா ஆபீஸ்லயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பழைய நம்ம இருந்த வரைக்கும் நம்ம யாருன்னா வந்தாங்கன்னா உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, தண்ணி கொடுப்பாங்க. இப்ப போனா உட்காருன்னு சொல்ல கூட ஆள் கிடையாது. அதனால எனக்கு வாய்ப்பு தந்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்க நல்ல வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம் அனைவரையும் ஒன்றாக கூடி மகிழ வைத்த ஆண்டவருக்கு முதலில் நன்றி. நம்ம எப்பவுமே புறமும் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு சிறிய பாடல் வந்து பாடுகிறோம். கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவானந்தி, கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவானந்தி, எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெரிட செய்வாய், உடலில் பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவானந்தி, சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, எம் ஆற்றல் பெருகிட ஆதரவை கொடு, எடுத்த செயலில் வெற்றி கொடு, எம் ஆற்றல் பெருகிட ஆதரவை கொடு, கருவாக்கி உருவாக்கி எமை ஆண்டு காத்தருளும் இறைவானந்தி, வல்லமை தந்து வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி. வருங்கால ஐயர் ஐயர் சார், வருங்கால ஏசியில் அவர்களை வரவேற்கிறோம். இந்த இனிய விழா, ஒரு நிகழ்ச்சியான விழா
முன்னெடுத்து செல்வதற்கும் அன்பு நண்பர் திரு மோகன்ராஜ் அவர்களுக்கும் திருமதி சாந்தி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வருக வருகன வாழ்த்தி பணிவுடன் எனக்கு வணக்கத்தினை தெரிவித்துள்ளேன். அன்பார்ந்த நண்பர்களே, தொழிலாளர் துறை சங்கமம், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நண்பர்களுடன் கலந்துரையாட ஒரு ஒரு ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கும் இந்த ஒரு இனிய வைபவத்திற்கு முதல்வன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது துறையில நம்ம பணியில் இருக்கும்போது நம்ம பணியில இருக்கிற காலம் அதிகம் என்பதால், அதாவது எல்லோரும் நாம் ஒன்றாக பழகி அந்த பணியின் போது இருக்கின்ற அந்த காலகட்டம் ரொம்ப அதிகமான காலம். ஆனா அந்த காலம் முடிந்து நாம பணி முடிந்த பின்னர் நாம சந்திக்கிறது ரொம்ப குறுகி போயிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்ப கமிட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு குடும்ப சூழல் மற்றும் உடல்நலம் இதற்கு காரணமாக அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த நிலையில நம்ம தொழிலாளர் துறையில பணிபுரிந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவரையும் ஒன்றாக சந்திக்கின்ற இந்த வைபவத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அந்த வகையில இந்த ஆண்டு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைவரையும் ஒவ்வொரு முறையும் பார்த்துக் கொண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் ஒன்றாக பணிபுரிந்த காலத்திலே மிகவும் அன்போடு பழகியவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் சந்திப்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த வகையில இது மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாம இந்த ஒரு சங்க நிகழ்ச்சியாக நடத்தாமல் ஒரு சங்கமமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களே பாராட்டுக்குரியது. அனைத்து வேறுபாடுகள் அற்று எல்லோரும் ஒன்றாக கலந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு அன்பாக தங்களுடைய நினைவுகளை பகிர்வதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவே கருத வேண்டியுள்ளது. இந்த நிலையில இந்த விழாவிற்கு கலந்து கொள்வது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னும் ஒரு 4 மாதத்திலே இதை ஒரு அபிஷியலாக உங்களுடன் கலந்து கொண்டு இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொண்ட சிறப்பிக்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு விழா ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது பணி வளர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி பேசுற அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு. எல்லா மதத்திலையும் அன்பகத்துதான் சொல்றாங்க. ஆனா எந்த மதத்திலையும் பிரதானமா அன்பகத்துதான் சொல்றது. அன்பு சொல்ல ஒண்ணுமே இல்லை. இதுல எல்லாருமே பாட்டுகளும்
உடனே வரவு சொல்லி அது அஞ்சா பழக்கணும், ஒருத்தர் பார்க்கணும். எத்தனை பேர் கேட்டுக்கிட்டாலும் இல்லை, ஏற்றுக்கிட்டாலும் இல்லை. இருக்கிறனால சந்தோஷமா நம்ம பிரயோகப்படுத்திக்கணும். அதுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்காக அந்த நன்றி சொல்றேன். இப்போ அந்த பிரதானமா பண்ணி ஒரு பாட்டில பாருங்க. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இந்த விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் நீண்டளித்தாலும் அன்பில்லையானால் அதிசயமில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணியவற்றில்லால் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயவும் சகல குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீர்வுனாது திறமடியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் நிலைப்பட வேண்டும் ஏழ்மை பெற்றோரும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம்.